மதுரையில் துவங்கியுள்ள புத்தக திருவிழாவில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து ஆர்வமாக புத்தகங்களை வாங்கி சென்றனர். பொதுமக்களிடம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஆண்டுதோறும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் புத்தக திருவிழாவை மதுரை தமுக மைதானத்தில் கலெக்டர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இதில் 135 தமிழ் பதிப்பாளர் அரங்குகளும் 72 ஆங்கில பதிப்பாளர் அரங்குகளும் 8 பல்வகை அரங்குகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைந்துள்ளன. பொது அறிவு, தேசிய தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், புராணங்கள், தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில நாவல்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், சீடிகள் என அனைத்து வகையான புத்தகங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. புத்தக திருவிழாவின் துவக்க நாளிலேயே மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர். இந்த புத்தக திருவிழாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தரும் நல்லா கவிதை எழுதுவாங்க, நல்லா சிறுகதைகளா இருக்கட்டும், இல்லைன்னா வரலாற்று நூல்கள், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட், இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ், புதிர் சம்பந்தமா சுஜாதாவோட நூல்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான தலைப்புகள்லயுமே புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரே இடத்தில் அரிய புத்தகங்கள் இடம்பெற்றுள்ள இந்த புத்தக திருவிழாவை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். பாசி நிறுவனத்தினால் இன்று துவக்கப்பட்டுள்ள இந்த புத்தக கண்காட்சி 10 நாட்களுக்கு மதுரையில் நடைபெற உள்ளது. இந்த புத்தக கண்காட்சி மூலமாக கல்லூரி மாணவர்கள், புத்தக வாசிப்பாளர்களுக்கு தேவையான அத்தனை வகையான புத்தகங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சி வருடந்தோறும் மதுரை மாநகரில் இந்த தமுக்க மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புத்தக ஆர்வலர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனவே மதுரை மாவட்டம் மற்றும் மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த பொதுமக்கள் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான அத்தனை வகையான புத்தகங்களையும் வாங்கி பயன்பெறுமாறு இந்த கண்காட்சி மூலமாக தெரிவிக்கிறது. வரும் 7ஆம் தேதி வரை நடக்கும் இந்த புத்தக திருவிழாவில் தினமும் கருத்தரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.